ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வில்வாதர்ஸ் மினி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குயிக்கான ஒரு சிம்பிள் சட்னி. ரொம்ப சூப்பராக இருக்கும், காரசாரமாக. இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷன். இன்றைக்கி நான் பேரப் பண்ணியிருந்தது கோதுமை தோசை. இது எங்கள் அம்மாவோட சூப்பரான சட்னி. எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு 4-5 வரமிளகா, கொஞ்சமாக பூண்டு, 2-3 சின்ன வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி போட்டுக்கணும். ஒரு கை கருவேப்பிலை, ஒரு கை கொத்தமல்லி எல்லாமே போட்டுட்டு ஒரு 3 to 5 minutes நல்லா வதக்கி விட்டுடணும். லோ டு மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் தீஞ்சிடும். அதனால் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறட்டும். இது எவ்வளோ சிம்பிள்னால், நம்ம கோதுமை தோசை மாவு கரைக்கும் போது ஸ்டார்ட் பண்ணாலே சட்னி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக புளி, கொஞ்சம் சர்க்கரை எல்லாமே போட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் வாட்டர் விட்டாலே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.